2023 50 ஆண்டுகள் நிறைவு விழா ஒன்று நடைபெற்றது நாடாளுமன்ற சபையில். அதுக்கு தலைமை தாங்கி அந்த விழாவையே சிறப்பாக ஆக்கியவர் அவர் தான். அதற்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நல்லி அவர்களே, இலக்கியத்தால் இந்தியாவை இணைப்போம் என்ற புத்தகங்களின் மூலம் இலக்கியவாதிகளின் இதயங்களிலெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் அம்மா சிவசங்கரி அவர்களே, அது பேசும்போது சொன்னார், எனக்கு 82 வயதுன்னு சொன்னார். அதனால் வார்த்தை தகுதி உண்டுன்னு சொன்னார். எனக்கு 84 வயது. அதை விட எனக்கு தகுதி எல்லாரையும் விட ஐயா முத்துராமனுக்கு அதிக தகுதி உண்டு. ஒன்று ராஜா 91. இதை வழங்குவதன் மூலம் நாங்களும் உங்களுக்காக விடுவோம். அவர்களுடைய சிறப்புக்குரியவர்களே, இங்கே விருது பெற்ற பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களே, சோமனா ரமேஷ் அவர்களே, கவிக்கு அப்துல்ரஹ்மானுடைய ஒருவர் ஷாஜகான் அவர்களே, எழுத்தாளர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்களே, கலைஞர் ரவிபாதை அவர்களே, அமலாபாலகிருஷ்ணன் வசீகரன் அவர்களே, எல்லாத்தையும் மகன் பிருந்தா சாரதி அவர்களே, விழா முடிகின்ற நேரத்திலே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓவிய கவிஞர் அமுதன் அவர்களே, பேக்கி பிரபாகரன் அவர்களே, விருது பெற்ற பல விருதாளர்களே, இதற்கு இந்த விழா நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்ற வானதி ராமநாதன் அவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இது ஏர்வாடியாருக்கு சிறந்த நாள். ஏனென்றால் இதுதான் அவர் பிறந்த நாள். தன்னுடைய கவிதை உறவு மூலம் பல கவிஞர்களை உருவாக்கிய கவிஞர், பல எழுத்தாளர்களை உருவாக்கிய எழுத்தாளர். அவரே ஒரு கவிதை வானம். அந்த வானத்தில் சஞ்சாரம் செய்தவர்கள் அங்கே விண்மீன்களையும் வெண்ணிலாவையும் கொண்டு வரவில்லை, அவர்களே விண்மீன்களாகவும் வெண்ணிலாகவும் மாறி வந்தார்கள். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஒரு கவிதை கடல். அந்த கடலில் மூழ்கியவர்கள் முத்துக்களை எடுத்து வரவில்லை, மூழ்கியவர்களே முத்துக்களாக வெளிவந்தார்கள். அப்படிப்பட்ட முத்துக்களில் பல முத்துக்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர்களில் சிலர். ஆதிரா பிள்ளைகள் தான் வந்திருக்கிறார். என் கண்ணில் பார்த்தா தென்படுகிறார் திருவை பாபு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அவர் ஊர் பெயருக்கு பெருமை வந்து ஊரோ தாங்களும் பெருமை பெற்றவர்கள் பலர் உண்டு. ஊருக்கு பெருமை தந்தவர்கள் பல தலைவர்கள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள்லாம் இருக்கிறார்கள். எனக்கு முதலில் நினைவுக்கு வருகின்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அடுத்து பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, அன்பில் தர்மலிங்கம், மன்னை நாராயணசாமி, மதுரை முத்து. இலக்கிய கவிஞர்களை சினிமா கவிஞர்களை எடுத்துக்கொண்டால் உடுமலை நாராயணகவி, பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சிதம்பரம் ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜன், அன்றைக்கு 15ஆம் நூற்றாண்டிலே ராமநாடாய கீர்த்தனை எழுதிய சீர்காழி அருணாசல கவிராயர், தஞ்சை ராமையாதாஸ், பூவை செங்குட்டுவன், புத்தநேரி சுப்பிரமணியம். இப்படி தங்கள் ஊருக்கு பெருமை தேடி தந்த கவிஞர்கள், ஊர் பெயரால் பெருமை தேடி தந்த கவிஞர்கள் பலர். அப்படிப்பட்ட கவிஞர்களில் ஒருவர் தான் நமது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன். கலைஞரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது என்ன ஏர்வாடியாரை எனக்கு தெரியாதா என்று கேட்டிருக்கிறார். அவரே ஏர்வாடியாரை தெரியாதா என்று ஊர் பெயரை சொல்லி அவரை பெருமைப்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்கள் இதை விட என்ன பெருமை வேண்டும்? இன்னைக்கு ஏர்வாடி என்று சொன்னாலே ஏர்வாடி சொன்னாலே ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அவர் என்றும் இருக்கும் வானம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதான் எனக்கு கொடுத்தார். நான் பேச நேரத்திலெல்லாம் நம்ம இறைவனுக்கு பேசிட்டு போயிட்டார். நான் சொன்னதே அவர் சொன்னதே நான் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் முறை இருக்காது. ஒரு 10 நிமிஷமாவது பேசலாமா? அதான் நான் விழாவுக்கு வந்து பேசாம போனாங்க. அதில் முதல்ல அவர் எழுதியது கலைஞரை பற்றி தான். 51 ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கிறார். அதை திரையம்பு சொல்றார். முதல் ஆளுமை கலைஞர், இறுதியில் இருப்பவர் இலக்கிய ஜென்மருக்கு இழந்தார். கலைஞரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்வார், கலகலப்பாக சாமர்த்தியமாக சாதுரியமாக எதையும் பேசுவார். இறுக்கமான நேரத்தையே கூட கலகலப்பாக பேசி உற்சாகத்தை ஊட்டுவார் என்று சொல்லி விட்டு ஒன்றை சொன்னார். ஒரு முறை அவர் ஆட்சியில் ஏதோ கூவம் ஆற்றில் ஒரு முதலை வந்தது. வெளிவந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. பத்திரிகைகள்லாம் போட்டார்கள். அப்போது சட்டமன்றம் நடந்து கொண்டு இருந்தது.
காங்கிரஸ்காரர் ஒருவர் கேட்டார் சட்டமன்றத்தில், என்ன அரசாங்கமே கூவத்தில் முதலை போட்டிருக்கிறதா அப்படின்னு. கலைஞர் சொன்னார், ஆமாம், அரசாங்கம் தான் முதலை போட்டிருக்கிறது, 2 கோடி ரூபாய் முதலை போட்டிருக்கிறது அப்படி சொல்லி அதாவது அந்த நேரத்தில் அந்த கலகலப்பாக பேசுவார். அப்படி நிறைய சொல்லலாம். ஒரு முறை கண்ணதாசன், ஓ நீ அண்ணாட்ட சொல்லியா, நான் பாண்டிச்சேரியில் நிற்கணும்பியா தேர்தலில். நீ பாண்டிச்சேரி போனால் உன்னால் நிற்க முடியாது, அப்புறம் தான் திருக்கோட்டியூர் தொகுதியை உங்களுக்காக தோற்று விட்டார். அப்போ அது சொல்லும்போது சொல்லுவார், கவியரங்கங்களுக்கு அவர் தலைமை தாங்கிய பிற்பாடு தான் வரவேற்பும் எழுச்சியும் அதிகம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறார். உண்மைதான். கலைஞர் கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கிய பிற்பாடு தான் கவியரங்கத்துக்கு எழுச்சி, வரவேற்பு, வளர்ச்சி ஏற்பட்டது. நான் சென்னைக்கு வந்த புதிதில் நான் நானும் அப்துல் ரஹ்மானும் சென்னையில் பாடிய முதல் கவியரங்கம் கலைஞர் தலைமையில் நடந்த அண்ணா கவியரங்கம் தான். அப்போ 1966 1977 வரையிலும் முரசொலி பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தவன்னா. 67 அந்த கவியரங்கம் நடக்குது. அதில் யாராருன்னா நான், கவிஞர் கருணானந்தம், கவிஞர் முடியரசன், அப்துல் ரஹ்மான், புலவர் பொன்னிவளவன், புலவர் ஆடலரசு, கண்ணதாசன் கொடுத்த கவிஞர் தமிழ் பித்தன் எல்லாரும் கவிதை பாடினோம். அதில் என்னை அறிமுகப்படுத்தும் போது கலைஞர் சொன்னது என்னால் இன்னும் மறக்க முடியலை. என்ன சொன்னார்னா, என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் 7 எழுத்து எழுதுகின்ற இளம் புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார், தேனாக பாடு தம்பி, இருக்கின்றோம் நாங்கள் தும்பி அப்படின்னு சொல்லுவார். இது என்னால் இன்னும் மறக்க முடியாது. அந்த கவியரங்கத்தில் கவிஞர் முடியரசன் பாடும்போது ஒன்று சொன்னார். அப்போ தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிஞ்சால் ஒரு மாதத்துக்குள்ளே நடக்குதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ 6 நாள் அதிகாரம் மாறும், காங்கிரஸே அப்போது என் செய்வாய் என்று கேட்டார் மயிலாப்பூர் கூட்டத்தில். 6 நாளில் அதிகாரம் மாறிடுச்சு. அதை வச்சுக்கிட்டு முடியரசன் பாடும்போது சொன்னார், நீ கருணாநிதியாகி கருணாநிதி என்பேன். அது மாதிரி அப்துல் ரஹ்மான் பாடும்போது என்ன சொன்னார்னா, அனைத்தும் அறிந்தவரை அறிஞர்களாம், வலை வீசி மீன் பிடித்தவரை வலைஞர்களாம், கூட்டத்தை கலைப்பவரை கலைஞர்களாம், நீரோ கூட்டத்தை கூட்டுகிறீர், கலைஞரா நீ? உண்மை கலைஞர் என்று யார் சொல்வார்? நான் சொல்வேன், கலைஞன் நீ அப்படின்னு சொல்லி, கலைஞன் நீ, இந்தி கலைஞன் நீ அப்படின்னு கை காட்டார். உடனே எல்லாம் கைதுட்டான். அப்படி நிறையா அதில் சொல்கிறார் பாருங்க. அதை அப்பவே பாடினாரு அப்துல் ரஹ்மான். இந்தி எனும் தீயால் இந்தியா எனும் சக்தி வெந்து சுடுகிறது, வெந்து விட்டால் எச்சரிக்கை, நாடே சிதறண்டு போய்விடுங்கிற கருத்து அப்பவே பேசினார். அப்பவே அப்படி இருந்தா இப்போ எவ்வளவு தீவிரமாக தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள், அதை சுத்தித்து பார்க்க வேண்டார்கள். அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் சொல்லலாம். அது மாதிரி சுரதா பற்றி சொல்லியிருக்கிறார். நான் அவசியம் சுரதா பற்றி, அப்துல் ரஹ்மான் பற்றி மட்டுமே பேசுகிறேன். கமல்ஹாசனை பற்றியும் நிறைய சொல்ல இருக்கு. 1 மணி நேரம் இருந்தால் தான் பேசலாம். நான் பேசுகிறதெல்லாம் சேர்த்து அவர் பேசிட்டு போயிட்டாருங்க. அதாவது சுவையான நிகழ்ச்சியெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் சொல்லலாம் எதுக்கு இல்லாமல் போச்சு. என்னை முதல் நான் சிவகங்கை அரசர் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய கவிதையை முதல் தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டு என்னை கவிஞர் என்ற நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவரே கவிஞர் சுரதா தான். அப்போ கண்ணதாசன் தென்றலில் வெண்பா போட்டி நடத்தின மாதிரி இலக்கியம் என்ற பத்திரிகையில் குரல் வெண்பா போட்டி நடத்தினார் சுரதா. அதை கேள்வி கேட்பார், அகவற்பாவில் கேள்வி கேட்பார், குரல்பாவில் நம்ம எழுதணும். என்ன கேட்டார்னா, பறக்கும் நாவல் பழம் எது கூறுக, பறக்கும் நாவல் பழம் எது கூறுக. நான் எழுதுனேன், படவே எழுதுனாங்க, நான் எழுதுனேன். திறக்கின்ற தேன்மலரை தேடி வரும் வண்டே பறக்கின்ற நாவல் பழம். கரெக்டாக பரிசு எடுத்தது. எப்படி வளர்த்து விட்டார். எதையும் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாடமாக சேர்ந்தவர் அவர். எதையும் புதுமையாக புதிய ஓமையில் சொல்லுவார். பூவின் நறுமணத்தை சொல்லும்போது பூ விடுகின்ற கொட்டாலி அதன் நறுமணம் பார். பூ மலரும் போது தானே வாசம் வருது. பூ விடுகின்ற கொட்டாலி அதன் நறுமணம் பார். பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை சொல்லும்போது பூவின் வேர்வை அந்த தேன் சொல்லுவார்கள். கடல் அலைகளை சொல்லும்போது தண்ணீர் சுவர்கள் என்பார். தேங்கி கிடக்கின்ற குளங்குட்டையை சொல்லும்போது தண்ணீர் மெத்தை என்பார். ஓடுகின்ற ஆற்றை சொல்லும்போது தண்ணீர் வீதி என்பார்.
மலைகளை சொல்லும்போது தரை சுமக்கும் சுமைகள் அந்த மலைகள் பாடும். மரங்களை சொல்லும்போது பூமி பெண் தனக்குத்தானே பிடித்து கொள்ளும் குடை அந்த மரம் என்பார். அதை இன்னொரு கவிஞர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டான், கவித்துவத்தை ஒரே வார்த்தையில் அந்த கவித்துவத்தை வெளிப்படுத்தலாம் பாருங்க. மரங்கள் நிழல் நெசவாளர்கள். சிங்கப்பூர்ல இருக்க கூட பிச்சினிக்காடு இளங்கோ என்ற கவிஞர். அப்படி இப்போ நிலவு என்ன சொல்லுவோம், இரவுக்கு தீபம்னு சொல்லுவோம், வான விளக்குன்னு சொல்லுவோம். நான் கூட பல பாடல்கள் எழுதியிருக்கிறேன். சிவாஜி கேஆர் எடுத்த படம் ஊருக்கு ஒரு பிள்ளைங்க படம். அதில் கண்ணாத எழுத ஒரு பாட்டு சரியாக நான் எழுத போக எல்லா பாட்டையும் நானே எழுத வேண்டியதாக வந்தது. அதில் கல்வியை பற்றி வரும். அதில் இரவுக்கு தீபம் என்று நிலவுக்கு பேரு, அறிவுக்கு தீபம் என்று கல்வியை கூறு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இன்னொரு படத்தில் குங்குமம் கதை சொல்லுங்கிற படத்தில் இரவுக்கு விளக்கேற்ற நிலவு வரும், அந்த நிலவுக்கு இவள் முகம் அழகு தரும்னு எழுதியிருக்கேன். அதே போல இவரும் விளக்குன்னா சொல்றாரு, சொல்லலாம். ஆனால் நம்ம சொன்னது மாதிரி இல்லாமல் சொல்லுகின்ற முறையே வேற இருக்கு பாருங்க. என்ன சொல்றார், எண்ணெய் விளக்கேற்றி வைத்தால் அணையக்கூடும் என்பதனால் அதோ அந்த நீலவானம் வெண்ணெய் விளக்கேற்றுவதை பாரா என்று வெண்ணிலவை அவன் சுற்றி காட்டலானான். வெண்ணிலா வெண்ணெய் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அப்படி பல கிளியின் சிவந்த மூக்குக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ உண்மைகளை சொன்னார்கள். பச்சை மிளகாய் பழத்தை போன்றது கிளியின் மூக்குன்னு சொன்னார் பாரதிதாசன். கம்பதாசன் சொன்னார் பனம்பழத்தின் முகத்தைப் போலே சிவப்பாக இருக்கிறது கிளியின் மூக்குன்னு சொன்னார். மற்ற கவிஞர்கள்லாம் தொழிலாளி ரத்தம் போல தும்பருத்தி பூ போல இதெல்லாம் சொன்னாங்க. சுரதாதான் யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனையை, யாரும் சொல்ல நினைக்காத சிந்தனையை வெளிப்படுத்தினார் உண்மையாக. என்ன சொன்னார்னா, அமரகவி படத்துல பாகவதர் பாடுற மாதிரி, வெற்றிலை போடாமலே வாய் சிவந்த பச்சை பசுங்கிளிகள் சுற்றி திரிகின்ற கீர்த்திவர்மன் தேசத்திலே பார்க்கின்ற பெண்களின் வாயெல்லாம் கோவை பழம் அப்படின்னு ஒரு தொகையான வரும். அதில் நிலாவை பற்றி ஒரு பாட்டு எழுதி, அதில் வசனமும் வருதான் சொல்லலாம். அதில் பாட்டு 11 பாட்டு எழுதியிருக்கிறார். பிரேமிலா சொல்லுவார், யானை தந்தம் போலே பிரேமிலா அப்படிம்பார். அந்த ஊமையிலையும் இந்த இதையும் பார்த்து பயங்கிய பாகவதர் எப்போதுமே 110 பவுனில் செய்த தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். இவருடைய இந்த ஊமையையும் பாடலையும் பார்த்து அவர் கம்பெனிக்கு வரும்போதெல்லாம் இவருக்கு இப்படித்தான் போட வேண்டும் என்று சொல்லி 110 பவுனில் தங்க தட்டு செய்து சுரதாவை சாப்பிட வைத்தவர் தியாகத்து போவார். அன்றைக்கு கவிஞர்களே அந்த அளவுக்கு வைத்தார்கள், நடிகர்களாக இருந்தவர்களே இந்த எண்ணி பார்க்கிறார். அது மாதிரி இவர் அப்துல் ரஹ்மானை பற்றியே எழுதியிருக்கிறார். அதாவது நாங்கள்லாம் பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உண்மையிலே சுரதா பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான். அதாவது சுரதா எழுதிய பிற்பாடுலாம் அவரை பொறுத்து தான் நாங்கள்லாம் எங்களுக்கு முன்னோடு வெளியாட்டியாக இருந்தவர். நாங்கள் அப்துல் ரஹ்மான், இவர் ஈரோடு தமிழர்கள், எல்லாரும் ஈரோடு தமிழர்களே சொல்வார். பாரதிதாசன் பரம்பரை என்று எங்களை சொன்னாலும் உண்மையிலே நாங்கள் சுரதாவின் பரம்பரைன்னு சொல்வார். அது மாதிரி அப்துல் ரஹ்மான் சொல்வார். உண்மையான புது கவிதையை முதல் எழுதியவர் அப்துல் ரஹ்மான். பலர் சொல்வார்கள் பாரதியார் பிச்சைமூர்த்தி அப்படியா, அதை சொல்வார்களே தவிர அதில் உண்மையான புது கவிதை இவர் தான். புது கவிதையின் பிதாமகன் அப்துல் ரஹ்மான் தான். அதாவது மணவூரில் ஒரு கவிஞர், மணவூர்னா மதுரை எழுத்தாளர் நடத்தியது. சிவகங்கை பக்கத்தில் இருக்க மணவூர்லையும் மதுரையில் இருக்கக்கூடிய கோத்தடையிலையும் ஒரு கவியரங்க. அந்த 2 கவியரங்கத்துக்கு யார் தலைமையாகினார்னா அவை துரசாமி பிள்ளை, அவை நடராஜனுடைய அப்பா. அந்த 2 கவியரங்கத்தையும் நானும் பாடினேன், அப்துல் ரஹ்மான் பாடினாரு, புலவர் வேலவன் மற்றும் நிறைய பேர் பாடினாங்க. அப்போ உண்மையான சிந்தனையை, அற்புதமான சிந்தனையை வெளிப்படுத்தியவர் அப்துல் ரஹ்மான். மணவூரில் மனுங்கிற தலைப்பில் ஒரு கவியரங்கம் நான் பாடினேன், எல்லாரும் பாடினாங்க. எனக்கு தான் அது கைதட்டல். ஆனால் மிகச்சிறந்த சிந்தனையை வெளிப்படுத்தியவர் அப்துல் ரஹ்மான். சொல்லும்போது சொல்லுவார், அதாவது இது நீங்கள் வசன கவிதைன்னு வச்சுக்கலாம், அல்லது உரை வீச்சுன்னு வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது சிலப்பதிகாரத்தில் சொன்னது மாதிரி உரைப்பாட்டு மழை என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். ஏன்னா அப்போது புது கவிதை என்று புழக்கத்தில் கிடையாது, யாரும் சொல்லலை. மண் சொல்கிறது மாதிரி சொல்லுவார், நீங்கள் என் உடலை கொடுமுனையில் கீறினால் கூட உங்களுக்கு சோறு தருவேன், என்னை ஆழமாக தோண்டினால் மண்ணால் வெட்டினால் கூட உங்களுக்கு தண்ணீர் ஊற்றாக தருவேன், அதற்கு கீழே வெட்டினால் மண்ணெண்ணெய் தருவேன், அதற்கு கீழே என்னை தோண்டினால் தங்கம் வைரமெல்லாம் தருவேன். அப்படிலாம் இருந்தும் என் மேலே மிதித்து கொண்டு வளர்க்கிறீர்கள், அதையும் பொறுத்து கொண்டேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது
அறிவில்லாத ஒருவனை பார்த்து உன் தலையில் என்ன களிமண்ணான்னு கேட்குறீங்க. அதை கேட்டவுடனே எனக்கு வருத்தமாக இருக்குது. என் மேலே மிதித்து கொண்டே இப்படியெல்லாம் கேட்குறீங்களே, நீங்கள் அதெல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு கவிதை. அப்படி எல்லா வரையும் எனக்கு நினைவில்லை. அதில் ஒன்று சொல்லுவார், பூமி சொல்லுவான், குறிஞ்சிகளே என் கொங்கைகள், முல்லை என் முருகன், மருதம் என் மயிரின் சிலிர்ப்புகள், நெய்தல் என் கூந்தல், பாலை எனக்கு அடிக்கடி வந்து போகும் வெயிற்கால வியாதி அப்படின்னு சொல்லுவார். உடனே நான் கைதட்டேன். எல்லாரும் என்னை திரும்பி பார்த்தாங்க. நம்ம கைதட்டக்கூடாத இடத்துல கைதட்டிட்டோமோ. என் கூடத்தில் இருந்தவர்கள வயதில் இளையவன் நான். அப்போ எனக்கு 19 வயது. அப்துல் ரஹ்மான் என்னை விட 6 வயது மூத்தவர். ரசிக்கக்கூடாத இடத்தை ரசிப்புக்குரிய இடம் நடத்தி ரசிச்சிட்டோமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களே நல்ல ரசிகனாக நான் ஒருவன் தான் இருந்திருக்கிறேன், நல்ல கவிஞனாக அப்துல் ரஹ்மான் ஒருவர் தான் இருந்திருக்கிறார். அது அவை நல்லாத கூட சொன்னேன். அது அவை நல்லாத பண்ணார் ஒன்றும் எழுவல. எனக்கவே அவர் எவ்வளோ அற்புதமான சிந்தனை எழுதிட்டார். அதில் புதுக்கவிதை அவர் எழுதினாலும் புதுக்கவிதைக்கு ஒரு விளம்பர வெளிச்சம் கொடுத்தவர் நான் காமராசன் தான். அவருடைய கருப்பு மலர்கள் வெளிவந்த ஒருபாடு தான் புதுக்கவிதை என்ற சொல்லி பயன்பாட்டுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது. பித்தன் ஒரு கவிதை அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார். பித்தன் சட்டை கிழிச்சிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் கேட்பான், ஏன் சட்டை கிழிக்கிறார்? கடிதத்தை படிக்க வேண்டும் என்றால் உரையை கிழிக்காமல் எப்படி? இதெல்லாம் ஆழமான பொருள் பாருங்க. கடிதத்தை படிக்க வேண்டும் என்றால் உரையை கிழிக்காமல், அதுக்காக ஆடை இல்லாமல் இருக்கலாமா? பறவைகளும் பூக்களும் ஆடைகளை அணிந்து கொள்ளுகின்றன. நாங்கள் அறிந்து கொள்கிறோமே. நீங்கள் மாசு பெற்றவர்கள், மாசு உற்றவர்கள், அதை மறைப்பதற்காக ஆடைகளை அணிந்திருக்கிறீர்கள். தேங்கிய நீர் தான் பாசியை ஆடையாக உடுத்துகிறது. அணைந்த நெருப்புத்தான் சாம்பலை பூசிக் கொள்கிறது. தோலும் ஒரு ஆடை என்று பாம்புக்கு புரிகிறது. உங்களுக்கு புரியவில்லையே. அது இப்படி அர்த்தமா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அதாவது கவியரங்கங்களுக்கு எப்படி பாடினால் அந்த கவியரங்க கவிதையை ஈடுபடும் என்பதற்கு எங்களுக்கு முன்னோடி வழிகாட்டி அப்துல் ரஹ்மான் தான். அவரை பார்த்து தான் நாங்கள்லாம், நான் சிவகங்கை ராஜேந்திரன்லாம் அவரை பார்த்தா கவியரங்க கவிதை எழுதுவோம். அவ்வளவு சிறப்புக்குரிய கவிஞர். அவர் இறுதியாக அவர் எல்லாருக்கும் விருது கொடுத்தார். 30,000 50,000 தான் கொடுத்தார். எனக்கு கொடுக்கும்போது தான் கவிக்கோ விருது 1,00,000 ரூபாயை ஆக்கி எனக்கு கொடுத்தார். கொடுத்த 6 மாதங்களுக்குள்ள மறைந்து விட்டார். அப்படிப்பட்ட மிக சிறப்புக்குரிய கவிஞர். அதே போல கமலஹாசனை பற்றி சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் சொன்னால் நேரமாகும். அதனால அவருடைய சிறப்புக்குரியவர்களை பற்றியெல்லாம் நிறையா எழுதியிருக்கிறார். இப்போ ஜெயகாந்தனை பற்றி தான் சொன்னாங்க. ஜெயகாந்தனுக்கு நடக்கணும் நல்ல பழக்கம், அதையெல்லாம் சொன்னால் இருக்கும் நேரமாகும். அப்படிப்பட்ட சிறப்பான புத்தகத்தை எழுதிய ஏழ்வாடியார் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த விழாவில் அவரை வாழ்த்து வந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்லி குப்புசாமி செட்டியார், அம்மா சிவசங்கரி, ஐயா எஸ்பி முத்துராமன், அசோகன் அவர் பேர் மாற்றமா அசோகன், ஐயா வருகம் சிவகுமார், விஜயகிருஷ்ணன், ஐயா எல்லாரும் விழாவுக்கு வருகை இருந்து சிறப்பித்த நீங்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் நோய் இல்லாமல் நலமோடும் வளமோடும் வலிவோடும் முடிவோடும் வாழ்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தில் நானும் வாழ்கிறேன் என்று நானே வாழ்கிறேன்.